அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தாரை என்றால் 2 தாரை இருக்குது. இப்போ ஒரு தாரை நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, இன்னொரு தாரைங்கிறது புறத்தில் இருக்குது. இப்போ இந்த புறத்தில் இருக்கிற தாரையை எதுக்காக ஊதணும் அப்படின்னு கேட்டிங்கனால், அந்த தாரையை ஊதுகிற மாதிரி இந்த தாரையை ஊதினீங்கனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த தாரையை ஊதக்குள்ளே உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னால், இந்த தாரையை ஊதணுன்றதுனால ஒரு குறியீடாக ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறது தான் அந்த தாரை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தாரைனா ஒரு சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஒரு சில பேருக்கு தாரைனா என்ன தெரியாது. இப்போ இந்த கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயிலில் இந்த கருவறையில் இருக்கிற சிலையை என்ன பண்ணுவாங்க, ஒரு திரையை போட்டு மூடிட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. யாருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க? கடவுளுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த மனித கூட்டம் ஆடம்பர வாழ்க்கையில் தான் மூழ்குவது மட்டுமல்லாமல் தம்மை சார்ந்த எல்லாத்தையும் அலங்காரத்தில் ஆடம்பரத்தில் மூழ்கடித்து வைத்திருக்கின்றன என்பதுதான் இங்கே மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைமையாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம் இல்லை. ஆனால் இந்த கலாச்சாரத்திற்குள் சின்ன சின்ன விஷயங்கள், தத்துவங்கள், உண்மையை சார்ந்த தத்துவங்கள்லாம் வழிவகை செய்து வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. சில விஷயங்கள் நம்ம ஆரியர்களோட ஆதிக்கத்தில் சில விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. என்னதான் மாற்றப்பட்டிருந்தாலும் அந்த முன்னோர்களுடைய அந்த உண்மை தத்துவம் என்பது எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னா, ரொம்ப பேருக்கு புரியாது. ஞான மார்க்கத்தில் இருப்பவர்களும் யோக மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் தான் அந்த தத்துவங்கள் எல்லாம், உண்மை தத்துவங்கள்லாம் புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யாரோ எங்கேயோ இதை மாதிரி உண்மை தத்துவங்களை சொல்ல தவறிட்டாங்க, மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. இப்போ அப்படி சொல்ல தவறிய ஒன்று தான் இந்த தாரை ஊதும் இந்த வழக்கம் எதனால் வந்தது அப்படிங்கிற பற்றிய உண்மை விளக்கம். இந்த கோயிலில் தாரை அப்படின்னு சொல்லிட்டு ஊதுவாங்க. பின்னாடி பெருசாகவும் முன்னாடி ஒரு சின்னதாக இருக்கும், நாயனம் மாதிரி இருக்கும். பின்னாடி பெருசாக இருக்கும். அதை வச்சு ஊதுவாங்க. ஊதக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ இந்த தாரையை ஊதின உடனே மேலதாளங்கள்லாம் முழங்கும். இந்த தாரையை ஊதுவாங்க. இந்த தாரையை ஊதின உடனே அங்கே என்ன பண்ணுவாங்க, திரையை விளக்குவாங்க. திரையை விளக்கி சூடம் கொளுத்தி காமிப்பான், மகா தீபம் பொருத்தி காமிப்பான். அந்த தீபம் பொருத்தி காமிச்சா அந்த தீபம் ஜோதியாக நல்ல ஒரு பெரிய ஒளியாக அந்த ஜோதியாக காட்சியளிக்கும். அது என்ன குறியீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோதி வடிவமானவள் தான் இறைவன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த அடையாளங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொண்டாலும் மீண்டும் மீண்டும் அந்த உருவ வழிபாட்டுகளுக்குள்ளரே போய் சிக்கிக்கிறோம். அது ஒரு குறியீடு தான். ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டும்தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். நான் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கேன் அப்படின்னால் உங்களை பக்தியை கொண்டு
உங்களுடைய பழக்க வழக்கங்களை தவறான பழக்க வழக்கத்தில் இருந்து சரியான பழக்க வழக்கத்திற்கு மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். பள்ளிக்கூடமும் அப்படிதான். நமக்கு சரியான வாழ்க்கை முறையை கற்றுத்தருவதற்கும் அந்த பள்ளிக்கூடம் இருந்தது. அதே போல்தான் இந்த கோவிலும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் போக போக அவைகள் எல்லாம் மூட பழக்க வழக்கங்களாக மாறிக்கொண்டு வருகின்றன. சரி, இப்போ இந்த தாரையை ஊதும் பொழுது இங்கே அந்த ஜோதி தரிசனத்தை அதுக்கப்புறம் பார்க்குற ஒரு முறை இருக்குது. இது நமக்கு உடம்புக்குள்ளார எப்படி நடக்கும், எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மனிதனுடைய அண்ணாக்கு இருக்கு இல்லையா, உள்நாக்குக்கு மேலே அண்ணாக்குன்னு ஒன்று இருக்குது. மேல் அன்னத்தின் மேலே அண்ணாக்கு அப்படின்னு இருக்குது. அதற்கு மேல் ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஜீவனை கொண்டு அங்கே ஊதணும். அந்த அண்ணாக்கு துவாரம் இருக்கு இல்லையா, ஓட்டை இருக்கு இல்லையா, அதுதான் தாரை. அந்த தாரையில் எதை கொண்டு ஊதணும், உங்களுடைய ஜீவனை கொண்டு ஊதணும். அந்த தாரையில் எதை கொண்டு ஊதுனீங்க, உங்களோட ஜீவனை கொண்டு தான் ஊதுனீங்க. இப்போ அதே ஜீவனை கொண்டு போய் அந்த தாரையில் ஊதணும். ஊதி மேலுங்கீழுமாக ஊதும் பொழுது பிரம்மரந்திரம் இருக்கு இல்லையா, அது அங்கே அடைச்சிருக்கு. அது எப்படி அடைச்சிருக்குன்னா, மும்மலங்கள் காமம், மோகம், குரோதம், விருப்பு வெறுப்பு, இப்படி மும்மலங்களால் அறியாமை, இப்படி மும்மலங்களால் அதை அடைச்சிருக்கு. அதுதான் திரை. அந்த பிரம்மரந்திரத்தை நம்ம தட்டி திறக்கணும். இப்போ இந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்குவதற்கான ஒரு குறியீடு தான் அந்த திரையை விளக்குவது. அப்படி பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா அங்கே இந்த சூடத்தை கொளுத்தி காட்டுற மாதிரி அங்கே மிகப்பெரிய ஜோதி பிழம்பாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை நீங்கள் தரிசிக்கலாம். இறைவன் ஜோதி வடிவமானவன், அவனை நீங்கள் தரிசிக்கலாம் என்ற குறியீடுக்காக தான் கோயிலில் இந்த முறையை வச்சுருக்காங்க. அப்போ இந்த மேளந்தாளம்லாம் முழங்குது, இந்த மணி சத்தெல்லாம் கேட்குது, மணி ஒலிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த தாரையை ஊதும் பொழுது இந்த மணி சத்தங்கள், இந்த புல்லாங்குழல் இசை, இந்த மணியின் ஓசை, இது எல்லாம் ஒவ்வொரு காலங்களிலும் நீங்கள் ஊத ஊத உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக கேட்டுக்கொண்டிருக்கும். இப்படி கேட்டதுக்கு அப்புறம்தான் நீங்கள் அந்த ஜோதி தரிசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். இதையெல்லாம் உங்களோட அனுபவ ரீதியாக நீங்கள் கற்றுத்தேர்ந்து உணரக்கூடியது. இதோட வெளிக்குறியீடாக தான் இந்த கோயிலின் வழிபாடுகள் எல்லாம் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த வழிபாட்டு முறை இங்கே இருக்கிற எந்த வழிபாடுகள், பெரிய வழிபாடு, பெரிய பெரிய கோயிலில் சொல்கிறேன், சின்ன சின்ன கோயிலெலாம் கோயிலே நீங்கள் எடுத்துக்க வேணாம், அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுடணும். அதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் ஏதோ ஒரு பணத்துக்காக பஞ்சம் பிழைக்கிற மாதிரி கட்டினது. அதெல்லாம் இந்த பெரிய கோயிலை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ யார் எந்த வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் மனிதருக்குள்ளரையே இந்த இறைவனை தரிசிப்பதற்கான ஒரு வழிமுறையை தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பது தெரியாமல் தான் இதுவரையிலும் மனிதர்கள் இருந்து வருகின்றனர். இந்த பேருண்மையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோயிலோடு நீங்கள் நின்றுடக்கூடாது, அது சும்மா குறியீடு. நீங்கள் அந்த கோயிலில் கேட்கணும். என்ன கேட்கணும், இந்த தீபம் காட்டுறீங்களே, எதுக்காக தீபம் காட்டுறீங்க, அந்த திரையை மூடுறீங்களே, எதுக்காக திரையை மூடுறீங்க, அலங்காரத்துக்காக திரையை மூடுறீங்க, அதோட உட்பொருள் என்ன, இந்த தாரை எதுக்கு
நம்ம வந்து ஊதணும். அதுக்கப்புறம் இந்த மேளதாளங்கள்லாம் எதுக்கு முழங்கணும், அதுக்கப்புறம் ஏன் ஜோதி தரிசனமான வழிபாடு இருக்குது, அப்படி இருப்பதற்கு என்ன காரணம், அதுக்கு உட்பொருள் ஏதாவது இருக்கா, எந்த கேள்வியுமே நம்ம கேட்குறதுக்கு மறந்துடுறோம், கேட்கவும் மாற்றோம். அப்படி கேட்காதனால்தான் இந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு மறைந்து இருக்கின்றன, மறைப்பொருளாக இங்கே இருக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அறிவு சார்ந்த விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் நாளடைவில் அவைகளெல்லாம் வேறு வேறு விதமாக முட்டாள்தனமாக மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளுடைய ஆதிகால வழிபாட்டு முறை என்பது இப்படி தான் இருந்தது. சரி, இப்போ இங்கே தாரையை ஊதிட்டாங்க, அதுக்கு அடுத்தாற்போல் சங்கு ஊதுவாங்க. தாரையை ஊதுவதும் வழக்கமாக இருக்குது, சங்கையும் ஊதுவாங்க. அந்த சங்கு ஊதுறதும் வழக்கமாக இருக்குது. அப்போ இந்த சங்கை எங்கெங்கெல்லாம் ஊதுவான் அப்படின்னால், சங்கை கோயில்லையும் ஊதுவான். அதுக்கு அடுத்தாற்போல் எங்கே ஊதுவான் அப்படின்னால், யார் வீட்டிலையோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னால் என்ன பண்ணுவாங்க, எந்த வீடாக இருந்தாலும் மேளதாளம் வைக்காதவர்கள், அந்த பழக்கம் இல்லாதவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த சங்கு ஊதின்னு ஒருத்தர் இருப்பார், சங்கு ஊதுற வழக்கம். ஒரு கையில் ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கிட்டு மணியை அடிச்சுக்கிட்டு சங்கு ஊதுவார். அவர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, அந்த சங்கை ஊதுவார். அவர் சங்கை ஊதி வள்ளலார் பாடல்லாம் பாடிக்கிட்டு இருப்பார், சில பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கை நான் ஏன் ஊதுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த உள்ளார செத்து இருக்கார இவர் நம்ம உடம்புக்குள்ளார அண்ணாக்கு துவாரத்திற்கு மேலே இருக்கிற அங்கே ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை வழியாக இந்த சங்கை ஊதணும். ஒரு சித்தர்களோட பாடல் ஒன்று இருக்குது, சங்கே முழங்கு சங்கே முழங்கு அப்படின்னு பாடல் வரும். இப்போ நான் சொல்கிறது எல்லாம் சித்தர்களுடைய பாடலில் இருக்குது. அந்த ஊசி முனை துவாரத்தை தான் இவங்க தாரை என்று சொல்லுவாங்க. இந்த சங்கு என்று சங்கே முழங்கு என்று சொல்வதற்கான அந்த அர்த்தம் இதுதான், சித்தர்கள் பாடலில் வரும் அது. இப்போ இந்த சங்காகப்பட்டதை இந்த அண்ணாக்கு துவாரத்திற்கு மேலே இருக்கும் அந்த இடத்தில் சங்கை முழங்காமல் அவர் இருந்ததுனால அவர் இறந்துட்டார். அப்படி இவர் சங்கை ஊதி இருந்தால், இந்த சங்கை ஊதி, நான் இப்போ வாயால் ஊதுறேனே, இந்த சங்கை இவர் வந்து உடம்புக்குள்ளார ஊதி இருந்தால் அவருக்கு என்ன நடந்திருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணம் நடந்திருக்காது. சரி, மரணம் நடந்திருக்காமல் என்ன நடக்கும் அப்படின்னா, சமாதி நிலையை அடைந்திருப்பார். தன் உடலுக்குள்ளாரையே தன்னுடைய உயிரை கட்டி வைக்கும் அந்த கலையை அவர் வந்து செய்திருப்பார், நடைமுறைப்படுத்தியிருப்பார் என்ற ஒரு குறியீடாக தான் அந்த இறந்தவர்களோட வீட்டு வாசலில் அந்த சங்க ஊதுறதுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சங்க ஊதுற இந்த பயிற்சியை, சங்க ஊதுற வழக்கத்தை, இந்த தாரையை ஊதுற இந்த வழக்கத்திற்கு பேர் தான் சித்த வித்தை என்றும் வாசியோகம் என்றும் கூறுவார்கள். அப்படி இந்த சித்த வித்தையை கற்று தேர்ந்து இந்த சங்கை ஊதினீர்களே ஆனால் அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து உங்கள் ஜீவனை மேலே நிறுத்தி இந்த மண்ணூழி காலம் மட்டும் வாழலாம். அதற்கான வழிமுறைகளை சொல்லித்தருவது தான் இந்த ஞானயோக மையத்தின் மிக பெரிய கடமையாகும், செயலாகும், எல்லாமே அதான். இந்த பயிற்சியை உலகம் முழுக்க பரப்பறதுக்காக தான் இந்த ஞானயோகா மையம். இந்த விஷயத்தை உலகம் முழுக்க சொல்கிறதுக்காக தான் இந்த ஞானயோகா மையம். வேறு எதுக்காகவும், இதுதான் முதல் தலையாய கடமையாக உள்ளது.
இப்போ அடுத்த கடமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களிடம் இந்த மூட பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களை விடுவிப்பது. இதெல்லாம் மூட பழக்கம், எதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறுவது. உங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, எளிமையாக வாழும் வாழ்க்கை எப்படியெல்லாம் எளிமையாக வாழ்கிறது, எந்தெந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டா நமக்கு நல்லது, இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவது. அதுக்கு அடுத்தாற்போல் நான் எப்படி என்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வது, நான் எப்படி நிம்மதியாக வாழ்வது, நான் எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது, இதையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது. உறவினர்களிடம் எப்படி நடந்து கொள்வது, உறவினர்களிடம் நாம் இணைந்து இருக்கலாமா, தேவைதானா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் இந்த ஞான யோக மையத்தின் மிகப்பெரிய கடமையாகும். இதை சொல்லித்தருவதற்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏனென்றால் இந்த உலகத்தில், இந்த மனிதர் கூட்டத்தில், அதுவும் குறிப்பாக இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கே மிகப்பெரிய சிக்கலாக இருப்பது அவன் வாழ்க்கையில் எதுவென்று கேட்டீர்களேயானால், முதல்ல இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, அப்புறம் இந்த திருமணத்திற்கு எதனால இந்த மனிதன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத நம்ம பட்டியலிடுறோம். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஷார்ட்டாக பட்டியலிடுறோம். இப்போ ஒரு பையன் வளரக்குள்ள அவனுடைய படிப்புக்காக நீங்கள் செலவழிக்கிறீங்க இல்லையா, அந்த தொகை அதிகமாக இருக்குது. அப்போ இந்த படிப்புக்காக செலவிடுற தொகை அதிகமாக இருக்கக்குள்ள அதுவே அந்த தந்தையோட வாழ்க்கையையே அழித்து விடுகிறது, அவர்களோட முன்னேற்றத்தை. ஏன்னா அவர்களுடைய உழைப்பு முழுக்க அந்த பசங்களோட படிப்புக்கே செலவிட வேண்டியதாக இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஞான மையத்தில் இந்த படிப்புங்கிறது எதுக்காக தேவைப்படுது, பின்னாடி வேலைக்கு போவதற்காக தேவைப்படுகிறது. அப்போ இந்த ஞான மையத்தில் இந்த மையத்தை நிறுவி பெருசாக்கி இங்கேயே ஒரு ஸ்கூலை தொடங்கிடுறோம். உங்கள் பசங்களுக்கு மட்டும், இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க பசங்களுக்கு மட்டும். அப்போ நீங்கள் அங்கே ஃப்ரீயாக படிச்சுக்கலாம், காசுலாம் கிடையாது, ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அப்போ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதிக்கலாம். இப்போ உங்களோட அந்த பண தேவையை, அந்த பாரத்தை குறைப்பது முதல்ல குறைச்சிட்டோமா, இப்போ ரெண்டாவது அதிகபட்சமாக இவன் எதில் போய் சிக்கிப்பான், அடுத்த செலவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு அவன் படித்து முடித்தவொடனே வேலைக்கு போகிறான், ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம். ஆனால் இந்த ஞான யோகா மையத்தின் தலையாய தொழில் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயமாக இருக்கும். தன் உணவை தானே தயாரித்து கொள்வது, காய்கறிகளை தானே தயாரித்து கொள்வது, நெல்களை, அரிசிகளை தானே தயாரித்து கொள்வது, கம்பு, கேழ்வரகு, சிறுதானியங்களை தயாரித்து கொள்வது, நமக்கு தேவையான உணவை நாமே தயாரித்து கொள்வது. அப்போ வெளிலேருந்து நம்ம யார்ட்டையும் போய் கையேந்த வேணாம். இப்போ நமக்கு தேவையான உணவை நம்ம தயாரிச்சுக்கிறோம். அப்போ அந்த வேலையை நீங்கள் எடுத்து செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் போய் நீங்கள் வேலை செய்யனாலும் செஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தாற்போல் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னால் அதுக்கு அடுத்தாற்போல் திருமணம். இந்த திருமணத்திற்கு அதிக பொருள் செலவிடுவீங்க. ரெண்டாவது என்னென்னா, இந்த திருமணத்தில் அவசரப்பட்டு இந்த இளைஞர்கள் யாராவது ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்துருவாங்க. அவர்கள் மதம், இனம், மொழி இதெல்லாம் வேறையா சில பேர் இருக்கலாம், ஜாதியாக வேறு ஜாதியாக மதமாக கூட இருக்கலாம். அப்போ இந்த பாகுபாடு எல்லாம் இந்த ஞான யோக மையத்தில் இருப்பவர்களுக்கு கிடையாது. ஆடம்பரமான திருமணமும் பண்ணக்கூடாது. நீங்கள் எளிமையாக தான் திருமணம் பண்ணணும். அந்த எளிமையான திருமணம் ஒரு 5000 10,000க்குள்ளே முடிஞ்சுக்கணும். அதுவே அதிகம். 2 மாலையை மாற்றிக்கிட்டிங்கன்னா திருமணம் முடிஞ்சிருச்சு. அங்கே இருக்கிற ஒரு 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கலாம், அவ்வளோதான் திருமணம். அப்போ திருமணத்துக்கான செலவும் இல்லை.
அப்போ நீங்கள் சம்பாதிக்கிற காசை நிலத்தை வாங்கி உங்களுக்கு தேவையான விவசாயத்தை அங்கேயே பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு அடுத்தாற் போல் என்ன பண்ணுங்கள், உங்கள் குழந்தை இருக்கும், அப்புறம் உணவு தேவை இருக்கும். இதற்கு மேலே நமக்கு இங்கே பெருசாக எதுவும் தேவைப்படாது. உங்கள் குழந்தையும் அப்படி தான் நீங்கள் வளர்க்க போகிறீங்க. இப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் வாழ்வது, தேவையில்லாமல் வாகனங்களை நாம் பயன்படுத்த போவதில்லை. நமக்கு தேவையான காய்கறிகளை இங்கே விளைய வச்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து ஒரு நபர் வாங்கிட்டு வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறோம். இப்படி உங்களை இந்த தற்சார்பு கொள்கை வாழ்க்கைக்கு உட்படுத்துவது தான் இந்த யோகா மையத்தின் முக்கியமான கடமை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை முறையை சரிப்படுத்தி நிம்மதியாக வாழும் ஒரு வாழ்க்கை முறையை தேர்வு செய்வது. வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா, வெளியில் போகாமல் நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளரையே வாழ்ந்துக்கிறது, ஒரு கிராமத்துக்குள்ளரையே இருந்துக்கிறது. அந்த கிராமத்துக்குள்ளே அந்நியர்கள் யாரும் வரவும் முடியாது. இந்த திருடனோ இந்த கொள்ளைக்காரனோ எவனையும் வராமல் பாதுகாத்துக்கிறது. ஏன்னா அவர்களால் பிரச்சனை வரும் இல்லையா, அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது. நம்மளும் தேவையற்ற நபர்கள்ட்ட பழகிறதில்ல, பேசுறதில்ல. தேவையான விஷயங்களை எல்லாம் நாம் பேசுவது, பழகுவது, எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்குவது, யோகா பயிற்சிக்கு டைம் ஒதுக்குவது, உடற்பயிற்சிக்கு டைம் ஒதுக்குவது, நம்மளுடைய குளிக்கிறது, காலை கடன் முடிக்க அதுக்கு டைம் ஒதுக்கிறது, அதுக்கு அடுத்தாற்போல் நம்ம வேலைக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிறது, அப்புறம் இந்த உலக விஷயங்களை பேசுவதற்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிறது, நண்பர்கள்ட்ட பேசுவதற்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிறது, எல்லாத்திற்கும் ஒரு டைம் ஒதுக்கிறது. 8 நீங்கள் பிரிச்சுக்கணும். 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் மற்ற வேலைகள் எல்லாம். இப்படி நம்ம பிரித்து வச்சுக்கணும். இப்படி சரியாக பிரிக்காமல் எல்லாம் இங்கே கண்ணா பின்னான்னு வாழ்க்கை முறையை கண்ணா பின்னான்னு வாழறதுனால, இந்த சமுதாய சிக்கலில் சிக்கிக்கிறதுனால இங்கே பலவிதமான பிரச்சனைகள் வருது. இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு கைடு வேணும், ஒரு குரு வேணும். அந்த கைடு தான் குரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குரு கீழே நீங்கள் வாழக்குள்ள அந்த குரு யாராவது ஒத்துக்கலை அப்படின்னா அவர் புரிய வச்சு ஒத்துக்க வைப்பார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, திருமணத்துக்கு அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளார வரக்குள்ளேயே இந்த திருமணங்கிறது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உள்ளார நுழைய வைக்கிறது. நீங்களுக்கு போனால் நம்மளே ஒரு கிராமத்தை உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறது தான் இதோட தலையாய கடமையாக இருக்குது. நம்மளோட நோக்கமும் அதுவாக தான் இருக்குது. சரி, இப்படி மனிதர்களுக்கு இதெல்லாம் கற்றுத்தந்து அவர்களை நிம்மதியாக வாழ வைப்பது. இந்த வாழ்க்கை, இந்த முறை ஏற்கனவே இருந்தது. அந்த முறை அழிக்கப்பட்டு வேறு விதமாக இந்த உலகம் மாறிவிட்டது. அந்த உலகத்தை மீண்டும் பழைய மாதிரி கொண்டு வரத்துக்கான வழிமுறை தான் இதெல்லாம். சரி, இப்போ அந்த யோக பயிற்சியில் ஈடுபட்டால், அந்த சித்த வித்தையிலோ ஈடுபட்டால் என்ன நடக்கும்? நம்ம சாக வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய உயிரை நம்மளோட புருவ மத்தியத்திற்கு மேல் அங்கே நிறுத்தி அங்கே அடக்கி நம்ம பூட்டிக்கிட்டு இந்த மண்ணூழி காலம் மட்டும் நாம் வாழலாம் என்று சித்தர்கள் சொல்கிறாங்க. அது சாத்தியமா அப்படின்னால் சாத்தியம்தான். அதற்கான நிறைய ரூல் இருக்குது. ஆசை இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் ஆசை வச்சுட்டிங்கன்னா அந்த ஆசையை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் திரும்பியும் பிறக்கணும். அது எல்லாம் உங்களோட தன்மையில் தான் இருக்குது. உங்களோட அந்த ஆசைத்தன்மை, கர்மம் அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இதை மாதிரி நம்ம இந்த ஆசிரமத்தில் உள்ள இந்த யோகா மையத்தில் உள்ள வாழ்க்கை மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னால் உங்களுக்கு கர்மா அதிகமாக இருக்காது. கர்மா கரையும். நீங்கள் அதிக கர்மா பண்ணவே முடியாது, தவறே பண்ண முடியாது அதிகபட்சமாக. இங்கே அதற்கான சந்தர்ப்பத்தை நாம் கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதராக வாழ்வதாக தான் முடியும். அங்கே வாழ்ந்தே ஆகணும், வேறு வழி இல்லை.
அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியேறிட வேண்டியதுதான், அதை விட்டு வெளியேறிட வேண்டியதுதான். இப்படி ஒரு வாழ்க்கை முறையை நாம் கொண்டு வரணும், மனிதனை நிம்மதியாக வாழ வைக்கிற அந்த முறை. இப்போ இதை நீங்கள் வெளியில் கடைப்பிடிக்கணுனாலும் கடைப்பிடிக்கலாம். ஆனால் இதை சில பேர் ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு குரு கீழே இருந்தால் தான் இதெல்லாம் சரியாக இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 2 பேருக்கு சண்டை வரும். அவன் ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணும்பா, நீங்கள் எளிமையாக பண்ணும்பீங்க. அப்போ அந்த கல்யாணம் கூட பண்ண முடியாத அளவுக்கு நீ ஏழையான உங்களை கோவப்படுத்துவான், அகங்காரத்தை தூண்டி விட்டுருவான். அப்புறம் நீங்கள் கடன் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், அதுக்காக அவஸ்தைப்படணும். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனை இருக்குது நீங்கள் சமுதாயத்துக்கு போயிட்டீங்கன்னா. ஆனால் இங்கே ஒரு குரு கூட இருக்கக்குள்ள அவர் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார், சரி பண்ணுவார். சரிசமமாக பேசி கன்வின்ஸ் பண்ணுவார் எல்லாத்தையும். இல்லை நீங்களும் அதை மாதிரி வாழ முடியும்னா நீங்களும் இப்போவே அதை மாதிரி வாழ்ந்துக்கலாம். ஆனால் நாம் நிம்மதியாக இருப்பது என்பது நம்மளை சார்ந்தது. நம்ம நிம்மதியாக இருக்குன்னா இருக்கலாம், அது நான் தான் முடிவு பண்ணணும். துன்பமாக இருக்குன்னாலும் இருக்கலாம், அதையும் நான் தான் முடிவு பண்ணணும். மனம்தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது. சோகமாக இருப்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் இந்த மனம்தான் முடிவு பண்ணுது. இந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கு எதுவுமே தெரியாது. போக போக அது கற்றுக்கிட்டு அந்த சிரிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்துடுச்சு. அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இந்த காலகட்டத்தில் முழுசாக சிரிக்கிறதுக்கே மறந்துட்டோம். நான் மீண்டும் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இறைவன் உங்களை மகிழ்ச்சியாக நீங்கள் போய் ஒரு விளையாட்டாக ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விளையாடுறதுக்கு அனுப்பிச்சாருங்க. நீங்கள் 2 பேர் சேர்ந்து இன்னும் 2 பேரை உருவாக்குறீங்க, இன்னும் 2 பேரை உருவாக்குறீங்க. சரி, அதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் அதை மகிழ்ச்சியாக செய்யணும்ல. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, விளையாட்டாக அந்த விளையாட்டை விளையாடாமல் ரொம்ப சீரியஸாக விளையாண்டுட்டுருக்கீங்க. அந்த விளையாட்டுங்கிறது ரொம்ப சீரியஸாக விளையாண்டுருக்கீங்க. அந்த சீரியஸாக விளையாடுற விளையாட்டு ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் விளையாண்டுட்டுருக்கீங்க. எதுக்கு, பணம் சேர்க்கணுன்ற ஒரே விளையாட்டை ரொம்ப சீரியஸாக பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. சேர்த்து வச்சு பூட்டுறீங்க. ஒரு நாள் அந்த பூட்டை பூட்டிட்டு இந்த பூட்டை திறந்துட்டு மேலே போகிறீங்க. எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே போகிறீங்க. அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் மரணம் என்பது இயல்பானது அல்ல, செயற்கையானது. பிறப்பு இயற்கையானது, ஆனால் இறப்புங்கிறது செயற்கையானது. இயற்கையானது அல்ல, நாம் தான் உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இதுதான் சித்தர்களும் மகான்களும் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி இந்த கோயில் தாரை, இந்த சங்கு ஊதுறதுலாம் நமக்கு உள்ளார இந்த பயிற்சியை நீ செய்யறதுக்கு மறந்துட்ட, இந்த தாரையில் இந்த சங்கு ஊதுறதுக்கு மறந்துட்ட, அதனால தான் மரணம் உனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம். மறுநாள் என்ன பண்ணுவாங்க, இறந்தவர்கள் எரிக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் எரிக்கக்கூடாது. நீங்கள் உடம்பை எரிச்சிட்டிங்க அப்படின்னால் அது கொலையாகும். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த உடம்பை எரிக்கிறதுன்னு கொலையாகும். ஏன் கொலையாகும்னா, இந்த உடம்புல தனஞ்சயன்ற ஒரு வாயு 3 நாள் கழித்து கபாலத்தை வெடித்து வெளியேறும். அப்படி வெளியேறினாலும் இந்த உடம்பு முழுக்க புழுக்களாக மாறும், உயிரினங்களாக மாறும். அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் வாழ்ந்து தான் அது இறக்கும். ஒன்று ஒன்றா தன்னை ஒன்றா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மண்ணாக அது மாறும். அதுக்குள்ளாரே நீங்கள் ஒரே நாளில் போட்டு எரிச்சிட்டிங்கன்னா அந்த உயிர் உருவாவதற்கும் வாய்ப்பில்லை. இந்த கபாலத்தை வெடித்து வெளியேற அந்த தனஞ்சயன்ற வாயு அப்போவே வெளியேறிடும். அப்போ இங்கே பல கொலையை பண்ணுவீங்க. ஒரு 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 உயிரற்ற உடம்புல இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அந்த உயிரினங்களை உருவாக்குவதும் அழிப்பதும் அந்த கலாச்சாரத்தை பொறுத்து இருக்குது, அங்கே இருக்கிற மனிதர்களை பொறுத்து இருக்குது. அவன் எரிச்சானா அவன் கொலைகாரன், புதைத்தால் அவன் தர்மவான்னு வச்சுங்க. ஏன் அப்படின்னா இன்னும் பல உயிரை வாழ்வதற்கு வழிவகை செய்வது அது புதைக்கிறது.
இந்த புதைக்கிற இந்த முறையை தான் இந்த சித்தர்களும் மகான்களும் வள்ளலாரும் இந்த உலக மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. சமாதி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நாம் வந்து கவனமாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த கோயிலில் தாரை ஊதுறதும் இந்த இறந்தவங்க வீட்டில் சங்கு ஊதுறதும் எதுக்காகன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மறுநாள் பார்த்து தெளியறதுக்காக பால் தெளிய அப்படின்னு சொல்லுவாங்க. பால் தெளிங்கிறது என்ன அப்படின்னா மறுநாள் பார்த்து தெளியிறது. மண் மேலே போட்டு மண்ணெல்லாம் மூடிடுவாங்க, எரிச்சா மண்ணாயிடும். நம்மளுக்கும் இப்படி ஒரு நிலமை வரும். அப்படி உங்களுக்கு இந்த நிலமை வராமல் இருக்கணும்னால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சங்க ஊதறத்துக்கு தவறக்கூடாது. இந்த சங்க ஊதறத்துக்கு தவறுனீங்கன்னால் இந்த மாதிரி நம்மளோட உடலும் ஒரு நாள் மண்ணாக தான் ஆகும், சாம்பலாக தான் ஆகும். அதை எப்படி நீங்கள் பார்த்து தெளியணும்னா மறுநாள் போய் அதை பார்த்து தெளியணும். அதை தான் பால் தெளின்னு சொல்லுவாங்க. பார்த்து தெளியிற அந்த விஷயத்தை பால் தெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது திரிபாயிடுச்சு. அந்த பாலை ஊற்றி அங்கே ஒரு மரத்தை நட்டு அந்த மரம் வளர்க்குற முறையும் அங்கே ஒரு முறையாக இருந்திருக்கு. ஒருத்தவங்க இறக்கக்குள்ளே அங்கே ஒரு மரத்தை நட்டு வளர்க்குறது, ஒருத்தவங்க பிறக்கக்குள்ளேயும் ஒரு மரத்தை நடணும். கல்யாணத்தன்னைக்கும் அரசாணைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசனோட ஆணை என்னென்னா ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒருத்தவங்க மரத்தை நடணும். அந்த அரசாணைக்காலை தான் அரசாணைக்கால் அப்படி சொல்லுவாங்க. இப்படி நம்மளோட கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் எது நடந்தாலும் மரத்தை நடணும் அப்படின்ற ஒரு பேருண்மையை இந்த உலகத்திற்கே போதித்த மனிதன் யாருன்னா இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த மகத்தான மனிதன் தான் இந்த உலகத்திற்கே இந்த கலாச்சாரத்தை போதிச்சிருக்கான். மனிதன் வாழ்வியல் முறையை அழகாக வடிவமைச்சிருக்கான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நம் தமிழர்களை இன்றளவிலும் தமிழர்கள் மதிப்பதே இல்லை. இந்த மாதிரி கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் இல்லை, மதிப்பதும் இல்லை. இந்த வாழ்க்கை முறையெல்லாம் கண்ண பண்ணன்னு இருக்குது. நமக்கும் இங்கே டைமும் இல்லை. காலம் கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. நம்ம பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்னும் வேகமாக இந்த பணியை நம்ம செய்யணும். அதற்கான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை, ஒற்றுமை உணர்வு மக்கள்கிட்ட இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒத்துழைச்சாதான் இன்னும் வேகமாக நம்மளால் இந்த பணியை செய்ய முடியும். அதற்கான பணியை நாம் தொடர்ந்து வேகமாக தான் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் வேகப்படுத்துவதற்கு நாம் ஏற்பாடுகள் செய்து வருகிறோம். இப்போ இந்த மரண சம்பவம் நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம இந்த சங்க ஊதாதது தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தாரை ஊதுறதுனா என்ன, இந்த சங்கு ஊதுறது எதுக்காக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இதுக்கு அடுத்தாற்போல் இந்த மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னால் பலவிதமான இந்த மனிதன் பலவீனமான மனிதர்களை பயன்படுத்தி கொண்டு ஏமாற்றுகிறான். இப்போ ஒன்றும் இல்லை, பலவீனம் கிடையாது, அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு தான் அவங்களுக்கு. அதாவது அவங்களுடைய தன்மை, அந்த உயிர் தன்மையோட நோக்கம் மற்றவங்களுக்கு உதவுறது தான். ஒரு உயிர் இருக்குன்னா அது இன்னொரு உயிர் உருவாகுது. மனிதனுக்குள்ளே இன்னொரு மனிதன் உருவாகிறான்னா நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ஒருத்தவங்க உதவி செஞ்சு கொண்டு வாழறதுக்கு தான் இந்த மனித கூட்டம் இப்படி பெருத்து இருக்குது. ஒத்தாசையாக வாழறதுக்காக தான். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 2-3 குழந்தை, 4 அப்போல்லாம் 7-8 குழந்தை பெற்றுவாங்க. 2 குழந்தை 3 குழந்தைய தான் இவங்க வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுங்களை வளர்த்துக்கும். அதுங்களே ஒருங்கிணைஞ்சு ஒத்துழைச்சி வளர்த்துக்கும் ஒருத்தவங்களை. அப்படி இருந்த காலகட்டம் அதெல்லாம் மாறி இன்றைக்கி ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கூட வளர்கிறதுக்கு குழந்தை இல்லாத அளவிற்கு வெளிநாட்டவர்கள்லாம் நம்மளுடைய உடைகளை மாற்றி
உணவுகளை மாற்றி, வேலைகளை மாற்றி, நம்மளை தூங்க விடாமலும், நம்மளுடைய மூளையை சலவை செய்தும் பணம் என்ற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட தூக்கி போட்டு உங்கள் வாழ்க்கை முறையெல்லாம் அவன் பறிச்சுக்கிட்டான். இப்போ பெண்கள்லாம் மலடாயிட்டாங்க. குழந்தையின்மைங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போல்லாம் டெஸ்ட் பேபிக்கு வந்துட்டான். இப்போ இவனுக்கும் ஆண்மைங்கிறது குறைவாக இருக்குது. பெண்களுக்கும் கருப்பையில் பலம் இல்லை. ஏன்னா எல்லாம் ஜீன்ஸை போட்டு வச்சுங்க. 16 கஜம் புடவைலாம் கட்டுறதில்ல. 16 கஜம் புடவை கட்டினா தான் கர்ப்பப்பையை பாதுகாக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. சரியான நேரத்தில் உறக்கம் இல்லை, சரியான உணவு இல்லை, நம்மளோட பாரம்பரிய உணவு இல்லை, சைனாக்கார உணவு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. சைனாவில் இருக்கிறவன் சாப்பிட்டோம், நம்மளோட தமிழ்நாட்டில் நம்ம ஏன் அதை சாப்பிட்ணும்? அவனோட உணவை அவன் சாப்பிட்டோம், நம்மளோட உணவை நம்ம சாப்பிட்ணும்ல. அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. அப்போ இங்கே குழந்தைங்கிறதே இங்கே ஒரு மிகப்பெரிய மகான்கள் சொன்ன மாதிரி தவம் மாதிரி ஆயிடுச்சு. மணிமேகலை சொன்ன மாதிரி இந்த குழந்தை பெற்றெடுப்பதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு பேரின்பந்தான். ஆனால் அதுக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய சவாலாகிடுச்சு குழந்தை பெற்றெடுப்பதே. அதெல்லாம் இயல்பாக தானாக நடக்கும். இப்போல்லாம் அதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்குன்னு ஒரு டாக்டர், எப்படிலாம் இந்த இயற்கை மாறி, இயற்கையை நீங்கள் மாற்றி, உங்களோட வாழ்க்கையை மாற்றி, நம்ம எந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அறிவுத்திறன் வேறு மாதிரி போயிடுச்சு. வேறு எதுலேயோ அறிவுத்திறனை வச்சுருக்கோம். நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளோட முன்னோர்களுடைய இந்த வாழ்வியல் முறையும் நம்ம விட்டுட்டோம். திரும்பி கையில் எடுக்கணும், அந்த முறைக்கு வரணும். நம்மளுடைய தமிழர்களுடைய இந்த இனத்தை நம்ம வளர்க்கணும், விருத்தியாக்கணும். ஏனென்றால் மற்றவர்களோட இனம் இங்கே விருத்தி ஆகப்பட்டு வருகிறது. தமிழர்கள் போக போக இங்கே மறைஞ்சிக்கிட்டே போயிடுவான் போல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சப்பாத்தி சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டான் அவன். ரொட்டி சாப்பிட்ற அளவுக்கு வடநாட்டு கலாச்சாரம் இவனுக்கு வந்துடுச்சு. நம்ம நாட்டு கலாச்சாரத்தை அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் நம்மளுக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவனா அப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டான். நம்ம நாட்டு கலாச்சாரத்தை அவன் எடுத்துக்கிட்டான், அவனோட கலாச்சாரத்தை நம்மள்கிட்ட கொடுத்துட்டான். இந்த ஆரியர்களும் அப்படி தான் கொடுத்துட்டானுங்க. இந்த மீன் சாப்பிட்ற பழக்கெல்லாம் அவன்கிட்ட தான் இருந்தது. அவன் நம்மள்கிட்ட தள்ளிட்டு நம்மள்கிட்ட காய்கறிகளை சாப்பிட்ட வழக்கத்தை அவன் பிடிக்கிட்டான். இப்போ அது அவனோட உணவாயிடுச்சு. இந்த மக்களுக்கு இதை மாதிரி உணவு கலாச்சாரம் வந்துடுச்சு. எல்லாமே இங்கே மாறி மாறி மாற்றிக்கிட்டான். அவர்கள் எல்லாம் புத்திசாலியாக இருந்தார்கள். நீங்களாம் ஏன் புத்திசாலியாக இல்லை, அறிவாளியாக இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஆரோக்கியமாக வாழறதுக்கு தானே முயற்சி பண்ணோம், நிம்மதியாகவும் வாழறதுக்கு தானே முயற்சி பண்ணோம். நீங்கள் நிம்மதியாக வாழறதுக்கு, மகிழ்ச்சியாக வாழறதுக்கு, விளையாட்டாக வாழறதுக்கு தானே இறைவன் நினைச்சார். அதனால் நீங்கள் சீரியஸாக அந்த பணன்ற ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு சீரியஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. சரி, இப்போ இந்த பலவீனத்தை பயன்படுத்தி மனிதர்களுடைய இந்த தமிழர்களோட மரபு ஒருத்தவங்களுக்கு உதவுறது. இந்த திண்ணையெல்லாம் ஏற்கனவே கட்டி வச்சுருந்தாங்க. அந்த திண்ணையில் யாராக இருந்தாலும் படுக்க விடுவாங்க. இன்றைக்கெலாம் படுக்க விட மாட்டான். திருட படுத்து தூக்கி திருடிட்டு போயிடுறான். அப்போ கண்ணப்பனான ஆளோட வருகைக்கு பின்னாடி வெளிமாநிலத்திலேருந்து வர்றதுனால நம்மளோட யார் நம்ம ஆளுங்க அப்படின்னு தெரியாமல் நம்மளோட கலாச்சாரம்லாம் கண்ணாமனான்னு மாறிக்கிட்டு வருது. சரி, இப்போ மனிதன் ஒருத்தவன் உதவுவதற்காக தான் நம்ம இவ்வளோ மக்கள் தொகையோடு இருக்கோம். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதவி கேட்டு வராங்க. நம்ம பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப நல்லவனாக இருக்கான், ஏதாவது பொய் சொல்லி பணத்தை கேட்டால் கொடுத்துட்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பலவிதமான பொய் கதைகளை எல்லாம்
நமக்கு சொல்லி நம்மள்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க பலவீனமாக. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அது பலவீனம் அல்ல, அதுதான் மனிதனோட தன்மை என்று. ஆனால் இவர்களிடமிருந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அதே போல் தான் இந்த ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன், நான் ஆசிரமம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுமாதிரி ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறோம் என்ன பண்ணுறான், ஒரு தடவை நம்ம பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி, நம்ம இப்போ பணத்தை கொடுத்துட்டோம், நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த பணத்தை அவன் திருப்பி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்போ இந்த நல்ல எண்ணத்தையும் நல்ல மனித நேயத்தையும் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறான்? பலவீனமாக புரிஞ்சுக்கிறான். இவன் வந்து வாழ தெரியாதவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் நம்மளை. அதுக்கு அடுத்தாற்போல் இந்த அரசியல்வாதி இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவனுக்கு என்ன வருது, நம்ம மேலே பாசம் வருது. திட்டங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு 2000 கொடுக்குறான், 5000 கொடுக்குறேன், பஸ்ஸில் ஃப்ரீயாக போ. சரி, இதெல்லாம் கொடுக்குறீங்க, இந்த ஸ்கூலை எல்லாம் அரசுடைமையாக்கி இந்த கல்வியை வந்து இலவசமாக கொடுங்களேன். இவன் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு உருவாகிறது பெரும் பொருளை செலவிடுவது இந்த கல்விக்காக தான். இந்த தனியார் மயமாக இருக்கிற அந்த கல்வி நிறுவனங்கள்லாம் அரசுடைமையாக்கி எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுத்துருங்களா. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இதுவே மிகப்பெரிய ஒரு நல்லதாக இருக்கும், இந்த மக்களுக்கு செய்கிற நல்லதாக இருக்கும். இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு எல்லா கட்சிக்காரனுக்கும் என்ன வருது, இந்த மக்கள் மேலே பாசம் வருது. பாசங்கிறது என்ன, வேஷம் தானே. அன்புங்கிறது நீங்காமல் இருக்கிறது, இந்த பாசங்கிறது வேஷம். அப்பப்போ மாறும் அந்த பாசம். அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பாசம் வரும். அதுக்கப்புறம் 4 வருஷம் வராது, திரும்பி 5ஆவது வருஷம் வரக்குள்ள திரும்பி வந்துடும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கோரிக்கைகள்லாம் சொல்லுவாங்க. சரி, இதை மாதிரி கோரிக்கைகளை நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு நம்ம போய் கேட்டோன்னா, நீங்கள் பணத்தை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க. இந்த மக்களோட குற்றமும் ஒன்று இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், மக்களுக்கு மொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்கன்னா அத்தனை கோடி பேருக்கும் அவன் என்ன பண்ணுறான், பணத்தை கொடுக்குறான். அத்தனை கோடி பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு 1000 மடங்காக அவன் வந்து திரும்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே அவன் நினைப்பான். இந்த மக்கள்கிட்டையும் குற்றம் இருக்குல்ல, இந்த பணத்தை வாங்காமல் இருந்தால் என்ன? இந்த உணர்வு மக்கள்கிட்ட இல்லைங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. இதையெல்லாம் எப்போ இந்த மக்கள்லாம் திருந்துவாங்க, இந்த முறையெல்லாம் சரியில்லையா அப்படின்னே தெரியல. அப்போ இந்த மக்கள் பலவீனத்தை இந்த அரசியல்வாதி புரிஞ்சுக்கிறான். மக்கள்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்கான், இவன்கிட்ட அந்த கடைசி நேரத்தில் ஒரு 1000 ரூபாயை தூக்கி போட்டால் வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டுருவான். அதுக்கப்புறம் இவங்க எங்கே ஒற்றுமையாக சேர போகிறாங்க? ஒற்றுமையாக சேர்ந்தால் தானே போராட்டம்லாம் பண்ணுறதுக்கு. நம்ம தான் ஒற்றுமையாக சேர விட மாட்டோமே. ஜாதியாக மதமாக கட்சியாக பிரித்து தானே வச்சுருக்கோம். ஒரு வீட்டில் 5 பேர் 5 கட்சியிலலாம் இருக்காங்க. அப்போ இப்படிலாம் பிரித்து வச்சுருக்கோம். இது பிரித்தாடும் திறன். இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு டைமும் இல்லை, யோசிக்கவும் அவங்க விரும்பலை. யோசித்தாலும் இவன் வந்து இதையே தூண்டி விட்றான் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. இப்போ இந்த மக்களை எல்லாம் திருத்தவே முடியாதுன்றதுனால தான் சித்தர்களும் மகான்களும் வள்ளலாரும் ஏற்கனவே நான் பதிவிட்ட மாதிரி அவங்க சூட்சும தேகத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நம்மளோட நிலைமையாக அப்படி தான் ஆகும் போல இருக்குது. நம்ம ஏதாவது பண்ணலாம், ஏதாவது இந்த மக்களுக்கு செஞ்சுட்டு போகணும், ஏதாவது ஒன்று பண்ணிடணும், ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையாவது உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து நடக்குமா அப்படின்னா நடப்பதற்கான எல்லா வழிமுறைகளும் செய்கிறோம். அடுத்த தலைமுறையினரும் அதை செய்வதற்கான வழிமுறைகளையும் வழிவகை செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த மக்கள் ஆதரவு கொடுக்கணும்ல, மக்கள் இல்லாமல் இங்கே எதையுமே செய்ய முடியாது. இப்போ நான் ஒருவன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு ஒற்றுமை உணர்வு, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற அந்த
கூட்டமைப்பு வரணும்ல. என்ன பேசினாலும் அந்த கூட்டமைப்பு உருவாக்குவது சாதாரண விஷயம் இல்லை. கூட்டமைப்பு உருவாக்குனா அதை பிரிக்கிறதுக்கு பல பேர் வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ நம்மளாம் அறிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், மனசுலேயும் அறிவுலேயும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி இந்த முக்தி அடைவதற்கு வைராக்கியம் தேவைப்படுகிறதோ அதே போல் ஒற்றுமை உணர்வோடு வாழ்வதற்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். பாரதி சொன்ன மாதிரி நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்மளோட எண்ணம் எல்லாம் ஒன்றாக இருக்கணும், நம்மளோட குறிக்கோள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும், நம்ம ஒற்றுமையாக வாழறதுல தான் இருக்கணும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. இப்படி இந்த அரசியல்வாதி இந்த மக்களை பலவீனமாக நினைக்கிறான். அதுக்கு அடுத்தாற்போல் இந்த ஆன்மீகவாதிகளை சொல்லவா வேணும். இந்த ஆன்மீகவாதிகள் இந்த யோகா மாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறான யோகாவை கற்றுக் கொடுக்குறவன். ஒரு சின்ன பையன், ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கும், அவன் யோகா கற்றுத்தரான், இது செய்கிறான் அது செய்கிறான். அவனுக்கு பின்னாடியே ஒரு பெரிய கூட்டம் போயிட்டுருக்கு. அவன் சொல்கிறான், சித்தர்களை நான் தேடி போக மாட்டேன், சித்தர்கள் என்னை தேடி வருவார்கள். வந்துக்கிட்டு தான் டெய்லி வந்துக்கிட்டே இருக்காங்களாம். 10 சித்தர்கள் 15 சித்தர்கள் அவரை நோக்கி வராங்களாம். சித்தர்லாம் என்ன காசு போட்டால் உடையறால? சித்தர்கள் என்பவர்கள் இந்த கடவுளுக்கு இணையானவர்கள். கடவுளுக்கு இணையானவர்கள் சொல்கிறோம் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணத்தில், மனசில், அந்த இயற்கை தன்மையில். ஏன்னா கடவுளுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அவங்க. கடவுள் தன்மை என்பது வேறு. ஏன்னா இவங்க பிறந்துட்டாங்க இல்லையா, மனிதனாக பிறந்துட்டாலே அங்கே ஒரு சரிவு ஏற்பட்டுரும். இவங்க பிறந்துட்டாங்க, திரும்பவும் இறக்க மாட்டாங்க. இப்போ கடவுள் தன்மையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவர்கள் இவர்களுக்கு இணையானவர்களாக இருந்தாலும் முதன்மையானவர் அவர் தானே, முதல்ல தோன்றியவர் அவர் தானே. அதனால் அவருக்கு முதல் உரிமையை இந்த சித்தர்கள் கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. சரி, எப்படி இருந்தாலும் இந்த மக்கள் பலவீனமாக இல்லாமல் வைராக்கியத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் அறிவோடும் இருந்தால்தான் இந்த உலகத்தில் இருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அப்படி இந்த மாதிரி பொய்க்கதைகளை சொல்லி மக்கள் பணத்தை ஏமாத்துறது, அவன் பின்னாடி ஏகப்பட்ட பேர் போகிறாங்க. இப்படி இந்த போலி குருமார்கள் கட்டுக்கதைகளை பொய்க்கதைகளை எல்லாம் சொல்லி இந்த மக்களை, இந்த பலவீனமான மக்களை வசீகரப்படுத்தி பணத்தை பிடுங்குறான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தாற்போல் இந்த கோயிலில் இருக்கிற பூசாரிங்க, உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு நீ ஒரு 100 குடம் பாலுக்குள்ளே காசை கொடு, நான் அந்த பாலை ஊற்றி மற்றவங்க குடிக்கிற பாலை மண்ணில் ஊற்றி வீணாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாலாபிஷேகம் பண்ணால் உங்கள் குடும்பம் விருச்சியாகும், உனக்கு தோஷம்லாம் போயிடும், நீ 10,000 கொடு 20,000 கொடுன்னு. அப்படி இந்த மனிதனோட பலவீனத்தை, அவனுடைய இயலாமையை, அறிவு இயலாமையை பயன்படுத்தி கொண்டு இப்படி வாழும் மனிதர்களும் இருக்கிறார்கள். இதை ஆன்மீகன்னு சொல்கிறான். தன்னைத்தான் உணர்தல் தான் ஆன்மீகன்னு நம்ம சொன்னால் கேட்க மாட்டான். புறத்திலேயே பார்க்கறது ஆன்மீகம் என்பது தன்னைத்தான் உணர்தல், அகத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் புறத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா புறத்துக்கு தான் இந்த ஜீவன் வெளில போகும். இந்த ஜீவன் அகத்திலே நிற்குன்னா அகத்தை பார்க்கணும், புறத்தில் போகுன்னா நீங்கள் புறத்தை தான் பார்க்கணும். புறத்தில் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் புறத்துக்கு போயிடுங்க, அந்த உடம்பை விட்டு வெளில போயிடுங்க. அகத்துலலாம் யார் பார்க்குறீங்க, அந்த அகத்துக்குள்ளேயே அடக்கமாவீங்க. அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இப்படி மக்களுடைய பலவீனத்தை இந்த ஆன்மீகவாதிகளும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இந்த போலி ஆன்மீகவாதிகள், இந்த ஜோதிடன்னு சொல்லுவான், நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள், பாலாபிஷேகம் பண்ணணும், இது அதெல்லாம் செய்யணும், தயிர் எடுத்துகிட்டு போங்க, இப்படி எடுத்துகிட்டு போங்க, அப்படி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான்.
இவனுக்கும் அவனுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். இவன் போய் அந்த பணத்தை கொடுத்தானா அவனுக்கு ஒரு கமிஷன் வரும். இந்த டாக்டருக்கெல்லாம் ஸ்கேன் சென்டரு, இந்த மெடிக்கல் ஷாப்பு, இதிலெல்லாம் ஒரு லிங்க் இருக்கும். அவர் பரிந்துரைக்கிற அந்த இடத்துல தான் நீங்கள் போய் மாத்திரை வாங்கணும், நீ ஸ்கேன் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அவருக்கு ஒரு கமிஷன் போகும். இதெல்லாம் மறைமுகமான உண்மை. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, ஓரளவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு இருக்கும். இப்படியெல்லாம் லிங்க் இருக்குது. நான் அடிக்கிற போல் அடிக்கிறேன், நீ அழுகிற போல் அழுவு அப்படின்னு இருக்கிற கூட்டம்தான் இந்த மனிதர் கூட்டம். இந்த அரசும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. நீங்கள் அனைவரும், மக்கள் அனைவரும் ஏமாற்றப்படுகிறீர்கள். இந்த பாமரர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இங்கே இருக்கிற கூட்டம் அவன் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எப்படி வாழ்ந்தாலும் அவனும் ஒரு நாள் இறக்க தான் போகிறான். அடுத்த ஜென்மத்தில் அவன் எல்லாத்தையும் அனுபவிப்பான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அடுத்த ஜென்மத்தை பற்றியோ, ஆன்மீகத்தை பற்றியோ, கர்மாவை பற்றியோ எந்த விழிப்புணர்வும் இல்லாத மனிதன்தான் இதை மாதிரி தவறுகளை எல்லாம் செய்வான். அவன்லாம் என்ன சொல்லலான்னா முட்டாள்னே சொல்லலாம். அதிகபட்சமாக தன்னைத்தான் உணரவில்லை என்றால் அவன் முட்டாளாக தான் இருக்க முடியும். தன்னைத்தான் உணர்ந்தால் தனக்கொரு கேடு இல்லை. தன்னைத்தான் உணரலைனால் இந்த உடம்புக்கு கேடு வந்தே தீரும் என்பதை சித்தர்களும் மகான்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அப்போ இந்த மக்களுடைய பலவீனத்தை, ஒவ்வொரு பலவீனத்தையும் ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு வழியில் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதை மாதிரி பலவீனங்களை எல்லாம் நம்ம அவங்கள்ட்ட ஏமாறாமல் இனிமேல் என்ன பண்ணோம், கொஞ்சம் புத்தியையும் அறிவையும் பயன்படுத்தி எப்படி இருக்கலாம், எப்படி அவர்களிடம் இருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வது என்பதை ஆலோசித்து நல்ல விதமாக வாழ வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.